என்ன பார்க்க போறோம்னா அருமையான பனானா சாண்ட்விச் செய்ய போறோம். இந்த வீடியோக்குள்ள பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வாழைப்பழத்தை வச்சு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி இப்போ சென்டர் போர்ஷனை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துடுங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னாக்கா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. நான் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க பசங்க, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிங்க முட்டையை. அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ பட்டர் கொஞ்சமாக தோசைக்கல்லில் தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து எடுத்து இதில் வச்சிடலாம். அடுப்பு இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுத்து நம்ம அதுக்கு சென்டராக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அடுக்கிடலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக அடுக்கிக்குங்க. ஃபுல்லாக இது மாதிரி அடுக்கிடுங்க. அடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை சென்டராக அதில் ஊற்றிக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக ஊற்ற வேணாம், அந்த பழம் மறையிற அளவுக்கு ஊற்றினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல சென்டராக, அதை வச்சு இப்போ மூடிடலாம். இப்போ வச்சு அமுக்கி விட்டுடுங்க. இப்போ வேகட்டும் இது. இப்போ பாருங்கள், இந்த சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், திருப்பி அதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நமக்கு வேகட்டும். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். இப்போ நமக்கு அருமையான வாழைப்பழ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நமக்கு அருமையான பனானா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.